45,000 இது வந்து நான் லாஸ் பண்ண ஒரு அமௌண்ட். கிரிப்டோனாலயோ ஸ்டாக்னாலயோ கிடையாது, ஒரு தப்பான கிளைண்ட செலக்ட் பண்ணதுனால. அண்ட் சேட் பார்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. ஸ்ட்ரெஸ், அன்பெய்டு ஒர்க், சைலண்டா ஸ்லோவா நடந்த ஒரு விஷயம். இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரெட் பிளாக் கிளைண்ட்ஸ்னா யாரு, கிரீன் பிளாக் கிளைண்ட்ஸ்னா யாரு, உங்க டைம், மணி, பீஸ் இதெல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃப்ரீலான்சர், கான்டென்ட் ரைட்டர், நீங்க எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட் பிளாக் கிளைண்ட்ஸ். காமனா ரெட் பிளாக் கிளைண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ரூடாவோ ஹார்ஷாவோ பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டா நம்ம வந்து ஒட்டுக்கா க்ரூ ஆகலாம், ஈவன் லாங் டர்மா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராமிஸும் கொடுப்பாங்க. பட் டே பை டே அவங்க பிஹேவியர் வந்து நம்ம டைமையும் நம்மளோட பீஸையும் ஈவன் நம்ம இன்கமையும் ட்ரைன் பண்ணிரும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் ஸ்மால் டாஸ்க் ஆரம்பிப்பாங்க. லேட்டர் அதுவே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு, இல்ல மறுபடியும் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல ஒரு மறுபடியும் ஒரு குயிக் கால் வச்சுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஜஸ்ட் ஒன் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும், நீங்க அன்பெய்டா ஒர்க் பண்ற மாதிரியும் போயிடும். சோ கிளைண்ட் வந்து உங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா லேட்டர் உங்க இன்வாய்ஸை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ உங்க அக்ரிமெண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த எப்பவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெட் ஃபிளாக் என்ன அப்படின்னா, டிலேட் பேமெண்ட்ஸ். எந்த மாதிரி எல்லாம் டிலே பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் அடுத்த வாரம் பே பண்றேன், பினான்ஸ் டீம் வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணல, கிளைண்ட் இன்னும் எனக்கு பேமெண்ட் கொடுக்கல, இது எல்லாமே அவங்க சொல்ல ரீசன்ஸ் தான். ஒரு டிலேனாலும் அது மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் கண்டிப்பா டிஸ்ரெஸ்பெக்ட்ல தான் முடியும். இந்த மாதிரி அவங்க சொல்ற எக்ஸ்கியூஸை ட்ரஸ்ட் பண்ணி நான் நிறைய அமௌண்ட்டை லாஸ் பண்ணிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கிளைண்ட் பே பண்றதுக்கு எப்போ ரிமைண்டர் வச்சுக்கவே மாட்டாங்க. ஆன் டைம்ல சொன்ன டேட்ல கண்டிப்பா பே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ரெட் பிளாக் என்ன அப்படின்னா, கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது. ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க தானே இதுல எக்ஸ்பர்ட், சோ நீங்களே இதை டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. சோ அவங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. இது எதுல போய் முடியும் அப்படின்னா, நம்ம எண்ட்லெஸ் ரிவிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ஸ்க்கு உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெட் பிளாக் என்ன அப்படின்னா, அவாய்டிங் டாக்குமெண்டேஷன். ஒரு சின்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல வந்து நம்ம ஒரு கால்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் எல்லாம் வேண்டாம், ட்ரஸ்ட் பேஸ்ல போய்க்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நோ சொல்லிடுங்க. நீங்க வந்து ட்ரஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஓகே சொல்றீங்க அப்படின்னா அது ஹை ரிஸ்க்ல தான் முடியும். ஒரு சீரியஸான கிளைண்ட் அப்படின்னா அவங்க அக்ரிமெண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல நம்ம அக்ரிமெண்ட் இனிஷியேட் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கிரீன் பிளாக் கிளைண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பினான்சியலாவும் மென்டலாவும் ஒருத்தங்களை க்ரோ பண்ற வைக்கிற கிளைண்ட்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கிரீன் பிளாக் கிளைண்ட், கிளியர் கம்யூனிகேஷன். தெளிவா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு என்ன வேணும், ஏன் அது வேணும், அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஈவன் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாட்டியும் அவங்க டிஸ்கஷனுக்கு வந்து எப்போ ஓப்பனா தான் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிரீன் பிளாக் கிளைண்ட் எப்பவுமே டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க கால்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிடுவாங்க, முன்னாடியே வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் டெட்லைன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சடனா மிட் நைட்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் கிரீன் பிளாக் கிளைண்ட் யாரு அப்படின்னா, ஆன் டைம் பேமெண்ட் பண்றாங்க. இதுதான் பிக்கஸ்ட் கிரீன் பிளாகா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களோட பேமெண்ட்ல எப்பவுமே வந்து ரிமைண்டர்ஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, அண்ட் எக்ஸ்கியூசஸ்மே இருக்காது. அண்ட் இந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் மட்டும் தான் உங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை வேல்யூ பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிரீன் பிளாக் கிளைண்ட் யாரு அப்படின்னா, ஃபீட்பேக் வித் கிளாரிட்டி. நீங்க சப்மிட் பண்ண ஒர்க் அவங்களுக்கு பிடிக்காட்டியும் கூட உங்களை பயமுறுத்தாம ஜஸ்ட் உங்களுக்கு க்ரோ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்படின்னா, இதுல லைட்டா டோன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, காம்ப்ளெக்ஸா இருக்கிற இந்த பார்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, இந்த மாதிரியான क्वेश्चंस கேட்டு உங்க growthக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டா இருப்பாங்க. ரெட் பிளாக் கிளைண்ட்ஸ் யாரு, கிரீன் பிளாக் கிளைண்ட்ஸ் யாருங்கறத பாக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்வேஸ் ரிட்டர்ன் அக்ரிமெண்டோட ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்கியிருக்கணும். அண்ட் நீங்க எவ்வளவு ரிவிஷன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். உங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நீங்க ஓவர் எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது. எப்பவுமே பேட்டர்ன்ஸை ட்ரஸ்ட் பண்ணுமே தவிர ப்ராமிசஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஒரு ரெட் பிளாக் கிளைண்ட்டுக்கு நோ சொல்றதும் ஒரு விதமான ஸ்கில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. I will see you on the next one.